கருட புராணத்தின்படி மனிதர் மரணமடைந்த பின் ஆன்மா பல கட்டங்களாக செல்கிறது. மனிதர் இறக்கும் தருணத்தில் பிராணன் உயிர் சக்தி உடலிலிருந்து விலகி ஆன்மா மெதுவாக வெளியேறுகிறது. அப்போது கடந்த வாழ்க்கையின் கர்மங்கள் அனைத்தும் ஆன்மாவின் பயணத்தை தீர்மானிக்க தயாராகின்றன. பாவங்களும் புண்ணியங்களும் கலந்து உள்ளவர்களுக்கு யமதூதர்கள் தோன்றி ஆன்மாவை யமலோகத்திற்கு கொண்டு செல்கின்றனர். நல்ல புண்ணியம் உள்ளவர்களுக்கு தேவரூபமான தூதர்கள் தோன்றி தேவலோகம் அழைக்க செல்கின்றனர். மரணத்தின் முதல் 17 நாட்களில் ஆன்மா உலகியலான தொடர்புகளிலிருந்து விடுபடுகிறது. ஆன்மா சூட்சும உடல் சிறிய ஒளி வடிவம் எடுத்து யமபுரி நோக்கி நீண்ட பயணத்தை தொடங்குகிறது. சித்திரகுப்தன் ஆன்மாவின் வாழ்க்கை பதிவுகளை திறந்து செய்த புண்ணியங்கள் செய்த பாவங்கள் இவற்றை சீராக கணக்கிடுகிறார். கர்மத்தின் அளவுக்கு ஏற்ப புண்ணியம் அதிகம் என்றால் சொர்க்கம் நோக்கி செல்கின்றனர், பாவம் அதிகம் என்றால் நரகத்தை நோக்கி செல்கிறார். இரண்டும் சமமாக இருந்தால் ஆன்மா மறுபிறவி எடுக்க அனுப்பப்படுகிறது. பூரண ஞானம் பெற்று புண்ணியம் பாவம் இரண்டையும் கடந்து இறைவனின் அருளால் ஆன்மா மோட்சம் அடைந்து பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடும்.